இந்த வீடியோல பயிற்சி 1.1ல 8வது கணக்கினுடைய விடையை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சராசரிகள் முறையை பயன்படுத்தி 14 கீழ் 5 மற்றும் 16 கீழ் 3 ஆகியவற்றுக்கு இடையே 2 விகிதமுறு எண்களை எழுதவும். இப்ப என்ன முறை பயன்படுத்த சொல்லிருக்காங்கன்னா சராசரி முறை. நமக்கு தெரியும் சராசரி முறையை பயன்படுத்தி இந்த விகிதமுறு எண்ணுக்கும் 14 கீழ் 5க்கும் 16 கீழ் 3 இந்த ரெண்டுக்கு நடுவுல 2 விகிதமுறு எண்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் சராசரி முறைனா என்ன, கொடுக்கப்பட்ட அனைத்து எண்களையும் கூட்டிட்டு எத்தனை எண்கள் கொடுத்திருக்காங்களோ அதால வகுக்கிறது தான் சராசரி முறை. சராசரி என்றால் என்ன, கொடுக்கப்பட்ட எண்கள் அனைத்தையும் கூட்டிட்டு எத்தனை எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதால வகுக்கிறது தான் சராசரி. சராசரி எப்போதுமே விடை எப்படிதான் இருக்கும், நடுவுல தான் அமையும். சரி வாங்க பார்க்கலாம். 14 கீழ் 5, 16 கீழ் 3. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டு என்ன பண்ணிக்கணும், ரெண்டு எண்கள் தான் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அப்போ கூட்டும்போது 14 கீழ் 5 கூட்டல் 16 கீழ் 3 நம்ம கூட்டும்போது பகுதிகள் ரெண்டு எப்படி இருக்கணும், ஒரே பகுதிகளாக வரணும். இங்கே வெவ்வேறு பகுதிகள் கொடுத்துருக்கனால நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா மீசிமா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எதுக்கு மீசிமா, 5க்கும் 3க்கும். ஏன்னா அந்த பகுதிகள் தான் நம்ம மாற்ற போறோம். இப்போ 5, 3 ஒரே வாய்ப்பாட்டில் வருமா, ஒரே என்னால் வகுப்படுமா, வகுப்படாது. அதனால என்ன பண்ணிக்கணும், ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா நம்ம மீசிமா கிடைச்சிரும். 5யும் 3யும் பெருக்கணும், நமக்கு என்னது 15. அப்ப ரெண்டு பகுதிகள் நம்ம என்ன மாத்த போறோம், 15ஆ மாத்த போறோம். அப்ப இது என்ன பண்ணும், 15 மாத்த என்ன பண்ணும், 5 3ஆல பெருக்கிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணும், தொகுதியும் 3ஆல பெருக்கிக்கணும். அப்புறம் வாங்க இதுக்கு அடுத்தது வாங்க 16 கீழ் 3 இந்த 3 15ஆ மாத்தணும். இந்த 3 15ஆ மாத்த எதால பெருக்கணும், 5ஆல பெருக்கணும். அதே மாதிரி தொகுதியும் 5ஆல பெருக்கிக்கோங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 42 கீழ் 15 கூட்டல் 80 கீழ் 15. அப்ப ரெண்டு பகுதி என்ன ஆயிடுச்சு, 15 வந்துருச்சா. அப்ப வெறும் 15 மட்டும் போட்டா போதும். அப்ப மேல என்ன எழுதிக்கணும், 42 கூட்டல் 80. இங்கேயும் 15 இருக்கு, இங்கேயும் 15 இருக்கு, அதனால அந்த 15 சமமா இருக்க 15 எடுத்து எழுதிக்கணும். அப்போ 42 80 கூட்டினா 122 கீழ் இந்த 15. நம்ம பார்த்தோம்னா சராசரி என்னது, ரெண்டு நம்பரையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். அப்போ 122 கீழ் 15 அதை 2ஆல வகுக்கிறோம். ஏன்னா ரெண்டு எண்கள் தான் கொடுத்துருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், சராசரினா கொடுக்கப்பட்ட எண்ணில் கூட்டிட்டு எத்தனை எண் கொடுத்துருக்காங்களோ அதால வகுக்கணும். இங்க எத்தனை எண் கொடுத்துருக்காங்க, 2, அதனால 2ஆல வகுக்க போறோம். அப்போ 122/15 ஒரு பின்னம். இந்த பின்னத்தை 2ஆல வகுக்கிறோம். அப்ப 2ஆல வகுக்க முடியுமா, முடியாது. அப்ப பின்ன வகுத்தல் முறைப்படி என்ன பண்ணணும், இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்தணும். பெருக்கலா மாத்துறதுக்கு இந்த பகுதியில் இருக்கிற ரெண்டினுடைய தலைகீழி எழுதணும். அப்ப ரெண்டின் தலைகீழி என்ன, 2 ஃபர்ஸ்ட் பின்னமா எழுதிக்கோ. எப்படி எழுதலாம், கீழே 1 போட்டு அது பின்னமா மாறிடும். இப்ப இதுக்கு தலைகீழி சொல்லு பார்க்கலாம். தலைகீழி என்னது, பகுதியில் தொகுதிக்கு போயிடும், தொகுதியில் இருக்கிறது என்னது பகுதிக்கு வந்துடும். அப்ப 2 கீழ் 1 தலைகீழி என்னது 1/2. அப்ப நம்ம இதை என்ன பண்ண போறோம், இந்த வகுத்தல பெருக்கலா மாத்தும் போது இந்த ரெண்டினுடைய தலைகீழி எழுதுறோம். அப்ப 122/15 பெருக்கல் இந்த ரெண்டினுடைய தலைகீழி என்ன ஆகும், 1 கீழ் 2. இப்போ இதை சுருக்க முடியுதான்னு பார்க்கணும். இப்ப 122 2 எந்த வாய்ப்பாடுல சுருக்க முடியும், 2ஆம் வாய்ப்பாடுல சுருக்க முடியும். 2 2 122 எத்தனை ரெண்டுகள் இருக்கு, 61 இல்லையா. இப்படி வகுத்துக்கோ, 1 எடுத்துக்கோ, 1ல 2 இல்ல, 12 எடுத்துக்கோ, 12ல எத்தனை ரெண்டுகள் இருக்கு, 6 2 12. அதுக்கப்புறம் 2 எடுத்துக்கணும், 2ல எத்தனை ரெண்டு இருக்கு, 2 2. அப்போ 122ல 61 ரெண்டுகள் இருக்கு. இப்ப வேற ஏதாவது சுருக்க முடியுமா, முடியாது. 61 15 சுருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த 61 அந்த 1 பெருக்கிட்டு மேல தொகுதியில் இருக்கிற தொகுதியோட பெருக்கிட்டு தொகுதியில எழுதிக்கணும். 61 61. அப்புறம் பகுதியில் இருக்கிறத பகுதியோட பெருக்கணும். 15 15. அப்போ முதல் விகிதமுறை நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 61 கீழ் 15. நம்ம என்ன எடுத்திருக்கோம், 14 கீழ் 5 16 கீழ் 3 இந்த ரெண்டுக்கு நம்ம சராசரி கண்டுபிடிச்சோம் இல்லையா. சராசரி கண்டுபிடி என்ன விடை வந்தது, 61 கீழ் 15 வந்தது. அப்ப இந்த எண் எங்க இருக்கு, இந்த எண்ணுக்கும் இந்த 14 கீழ் 5க்கும் 16 கீழ் 3க்கும் நடுவுல இருக்கு. அப்ப இதான் முதல் விகிதமுறை எண். இப்போ 2வது விகிதமுறை எண் கண்டுபிடிக்க போறோம். இதே முறை பயன்படுத்த போறோம். அப்ப என்ன பண்ணலாம், 1 இதுக்கும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா வர விடை இந்த இடத்துல வரும். இல்ல 61 கீழ் 15 16 கீழ் 3 எடுத்தோம், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா வர விடை இதுல இருக்கும். ஆனா நான் என்ன எடுத்திருக்கேன்னா முதல் 2 எண்களை எடுத்திருக்கேன். பாருங்க,
இப்போ அதே முறை பயன்படுத்த போகிறோம், சராசரி முறை. 14 கீழ் 5 கமா புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா விகித முறை எண், அதை எடுத்திருக்கேன். 61 கீழ் 15 அதே முறை பயன்படுத்தணும். 2 பகுதிகளையும் என்னமா மாற்றணும், ஒரே எண்ணா மாற்றணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு எளிய முறை சொல்லித்தரேன். எப்படி மீசிமா கண்டுபிடிக்கணும்னா 5 15 இதில் இந்த 15 என்பது 5 மடங்கு. அப்போ அப்படி 5 மடங்கா இருக்கிற பட்சத்தில் எது பெரிய நம்பரோ அதான் மீசிமா. அப்போ இதில் எது பெரிய நம்பரு, 15 தான் பெருசு, அதனால 15 மீசிமா. இப்போ ரெண்டையுமே நம்ம 15ஆ மாற்ற போகிறோம். இங்கே 15 இருக்குது, அதனால எதுவுமே மாற்ற வேண்டாம். 61 கீழ் 15 அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நம்ம பார்த்தோம் 15ஆ மாற்றணும். அப்போ எதால் பெருக்குனா 15 கிடைக்கும், 3ஆல் பெருக்குனா 15 கிடைக்கும். அப்போ தொகுதியை என்ன பண்ணிக்கணும், 3ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 14 × 3 42, I3 15. அப்போ 2 பகுதிகளும் 15 15 வந்துருமா. அப்போ அந்த 15 மட்டும் எடுத்து எழுதிக்கணும். மேலே 14 3 42 கூட்டல் இந்த 63 61. இப்போ இது ரெண்டையும் கூட்டி இங்கே எழுதிடணும். 103 கீழ் 15. இதனுடைய விடை என்னது, இது ரெண்டையும் கூட்டி வந்த விடை எவ்வளவு, 103 கீழ் 15. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சராசரினால 2ஆல் வகுக்கணும் இல்லையா. 2 நம்பரை கூட்டிட்டு 2ஆல் வகுக்கணும். இதை பின்ன வகுத்தல். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த 103 கீழ் 15 போட்டு இந்த வகுத்தல் அப்படியே வகுக்க முடியாது இல்லையா. அப்போ அதை பெருக்கலாம் மாற்றணும். பெருக்கலாம் மாற்றும் போது என்ன ஆகும், இதுக்கு தலைகீழி எழுதணும். அப்போ 2இன் தலைகீழி என்னது, 1 கீழ் 2. அப்போ எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும், இதில் என் நம்பரை இதால் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இது ஒற்றை எண், இது ஒற்றை எண், இது 2 3ஆம் வாய்ப்பாடில் வகுக்காது. இது இரட்டை எண்ணா இருக்கு. அப்போ எதுவுமே நம்ம என்ன ஆகாது, எந்த எண்ணுமே ஒரே எண்ணால் வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், தொகுதியால் பெருக்கி தொகுதியில் எழுதணும். 103 பெருக்கல் 1 103. பகுதியால் பெருக்கி பகுதியில் எழுதிக்கணும். 15 2 30. அப்போ நம்ம கிடைக்கப்பட்ட இரண்டாவது விகித முறை எண் 103 கீழ் 30. அப்போ அந்த இரண்டாவது விகித முறை எங்கே அமையும், நம்ம ஏற்கனவே நம்ம கணக்கில் கொடுத்தது 14 கீழ் 5 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் விகித முறை எண் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 61 கீழ் 15 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது 2க்கு தான் கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே எங்கே அமையும், இந்த 2 எண்களுக்கு இடையில இங்கே தான் இருக்கும் இந்த விகித முறை எண். 103/30 என்பது இந்த 2 நம்பருக்கும் இடையில அமையும். இப்போ அதே மாதிரி அப்போ 14 கீழ் 5 16 கீழ் 3க்கு இடையில 2 விகித முறை எண் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. முதல் விகித முறை எண் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 61 கீழ் 15 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது எண் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 103 கீழ் 30. அப்படி நிறைய எண்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு இந்த கணக்குக்கான விடை 61 கீழ் 15 103 கீழ் 30. நன்றி.